ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து எந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் அண்டு ஷார்ட் நோட்ஸ் வந்து ரெடி பண்ணுறது. ஏன்னா இதுதான் கடைசி டைமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு. நான் பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ ஓவராலாக இருந்த மெட்டீரியல்லேருந்து ஸோ எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நான் ஒரு மைக்ரோ நோட்ஸ் அண்டு ஷார்ட் நோட்ஸாக போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதில் வந்து ஸோ நமக்கு 3 முக்கியமானது இருக்குல்ல, மேக்ஸ்வெல், போல்ட்ஸ்மேன் அண்டு போஸ், ஐன்ஸ்டீன் அண்டு ஃபெர்மி, டிராக். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதுலேயும் இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து இதை பார்த்துக்குங்க. ஸோ இதில் இது ரெண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வரும். இது வந்து கிளாசிக்கல் ஒன்று. ஸோ இந்த மாதிரி கூட டிஆர்பியில் 1 மார்க்குக்கு இப்படி தான் இருப்பாங்க. அதில் வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது குவாண்டம் அப்படிங்கிறதுனால வேவ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் இல்லையா. இது சிமெட்ரிக், இது ஆன்டி சிமெட்ரிக். இதுலேயும் 1 மார்க் வரும். கண்டிப்பாக இந்த 3 ஃபார்முலாவே நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஃபெர்மி, டிராக்னா என்ன, போஸ், ஐன்ஸ்டீன் அண்டு மேக்ஸ்வெல், போல்ட்ஸ்மேன். ஸோ இந்த 3க்குள்ள கீ பாயிண்ட், இதுக்குள்ள எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், ஹீலியம், NO, ஃபெர்மியான்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக்கில் நான் எடுத்திருந்தேன். அதுபோக வேரியஸ் எக்ஸாம்பிள் கேட்ட எக்ஸாம்பிள் எல்லாமே இங்கே எடுத்து எழுதிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை தவிர ஸோ நமக்கு எந்த ஒரு புக்குமே கையில் இல்லை அந்த டைமில். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓல்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வந்துருந்தா ஸோ அந்த கொஸ்டினுக்குரிய கீ பாயிண்ட்டை பார்த்துட்டு ஓகே இது கரெக்ட் ஆன்சர்னா அந்த இதை கொண்டு வந்து இங்கே இருக்க எக்ஸாம்பிள் எழுதிக்கிறது. போஸ், ஐன்ஸ்டீனில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் புக்கில் இல்லாத எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஏரியாவில் எக்ஸாம்பிள் எடுத்திருந்தாங்கன்னா அந்த எக்ஸாம்பிளில் இருக்கிறத வந்து இங்கே கொடுத்துக்குறோம். அந்த எக்ஸாம்பிள் எது கரெக்டாக இருக்கோ அதை கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறது புதுசாக. ஸோ இப்படி போட்ட மெட்டீரியல் தான் இது, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா, சரிங்களா. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா கண்டிப்பாக நம்ம பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ரேடியேஷன், மைக்ரோவேவ் ரேடியேஷன் யூஸ் பண்ணுவோம். இதோட செலெக்ஷன் ரூல் என்ன, அவ்வளோதான், சரிங்களா. இதுதான், இதை நீங்கள் பைஹார்ட் பண்ணாலே போதும். லீனியர், ஸ்பெரிக்கல் டாப், சிமெட்ரிக் டாப், அசிமெட்ரிக் டாப். இதை எப்படி கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறனால இதை எப்படி நான் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் பைஹார்ட் பண்ண உங்களுக்கு கான்செப்டே புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், சரிங்களா. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எக்ஸாம். அதை பார்த்தோம் நம்ம என்ன ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அடுத்த ஆன்சருக்கு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். அங்கே போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சிமெட்ரிக் டாப் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா டைம் வேஸ்ட், புரியுதுங்களா. அப்போ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன், இதில் இருந்தால் கண்டிப்பாக வரப்போகுது. அப்போது இதை வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஆக்டிவாக இருக்குன்னா நமக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கணும். கண்டிப்பாக இதை தவிர்த்து எக்ஸாமுக்கு வேறு எதுவுமே வராது, புரியுதுங்களா. அப்போ இதை மட்டும் நீங்கள் ஆனால் பைஹார்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 70% வந்து மனப்பாடம் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும், 30% தான் கான்செப்ட் உள்ளே வரும், புரியுதுங்களா. அதனால் இதில் வந்து ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணுற சக்தி அதிகமாக இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அல்லது 40% வந்து கான்செப்ட் வரலாம், மீதி எல்லாமே நீங்கள் புக்கு ரீட் பண்ணியிருக்கணும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அப்போ ரொட்டேஷனல் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா டைபோல், இன்ஆக்டிவாக இருக்கணும்னா டைபோல் மூமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ இது எல்லாமே நாங்கள் வேரியஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினோட ஆன்சரை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். மேக்ஸிமம் பூரி சர்மா இருக்கும், ரிமைனிங் எல்லாமே வேறு வேரியஸ் கொஸ்டினில் கேட்ட ரொட்டேஷனல் ஆக்டிவ் எதுன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் இல்லாமல்
அந்த கொஸ்டினுக்கு வேறு ஏதாவது இருந்தால் அவங்க வேறு புக்கை ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின் எடுத்துருப்பாங்களே. அப்போ அந்த ஆன்சர் கீயை பார்த்து அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை நாங்கள் இந்த மெட்டீரியலில் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ இப்படி தான் நீங்கள் மைக்ரோ நோட்ஸ் போடணும். அப்போ ஸ்டார்க் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும், டார்க்காக இருக்குது, ஒரு இருட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வெளிச்சம் கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணணும். அப்போது ஸ்டார்க்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ G1 அப்படின்னா அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட் அப்படி ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? டார்க் ரூமில் நம்ம எலக்ட்ரிசிட்டி லைட் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வெளிச்சமாகவே. அப்போது ஸ்டார்க் எஃபெக்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, G1 மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராமன். ஸோ இந்த ராமனை பொறுத்த வரைக்கும் இதில் யூவி விசிபிள். இதை மேக்ஸிமம் எதை பற்றி பேசும் அப்படின்னா இது டிஆர்பியில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்கேட்டரிங்கை பற்றி பேசக்கூடியது எதுன்னு கேட்டால் 4 ஆப்ஷனில் ராமன், ஐஆர் இந்த மாதிரி இருக்கும். அப்போது ராமனை நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன் லைட்டாக என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்போ இன்டென்சிட்டி கேட்பாங்க. ஸோ எந்த ரேலை, ஸ்டோக்ஸ், ஆன்டி ஸ்டோக்ஸ் இந்த ஆர்டர் வரும். இதோட செலெக்ஷன் ரூல். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் இருக்குது. இப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கணும். அப்போ CO2 வந்து ராமன் ஆக்டிவ், ஸோ ஐஆர் இன்ஆக்டிவ். ஐஆருக்கு வந்து நமக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கணும். சரிங்களா? ஐஆருக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும். இதுக்கு வந்து டைபோல் மூமெண்ட் தேவையில்லை. இது C2. சரிங்களா? எத்திலீன் டைக்ளோரைடு. சிசு வந்து ராமன் ஆக்டிவாக இருக்கும். PS2 இருக்கு இல்லையா, கார்பன் டைசல்ஃபைடு வந்து ராமன் ஆக்டிவ், ஐஆர் இன்ஆக்டிவ். ஸோ N2O வந்து ராமன் அண்ட் ஐஆர் போத் ஆக்டிவ். ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட் இருக்குது. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்டிவ். ஸோ இதை மட்டும் எடுத்து நீங்கள் எழுதிக்கணும். ஏன்னா இதில் இருக்க தான் வரப்போகுது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இது எப்படி என்ன சொல்ற, இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ ESR இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்ன ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோவேவ் ரீஜியன்னா சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ESR ஸ்பெக்ட்ரா ப்ராடு தான். இந்த லேண்டர் ஃபேக்டர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், 2.0023. நெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு வளர நிறைய நோட்ஸ் எடுத்துருக்கணும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன், இது வந்து பூரிசமா புக்கில் இருக்கிறது தான். ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு வந்து என்ன சிக்னல் அப்படின்னா 2 வரும். மெத்தில் ரேடிக்கலாக இருந்தால் 4 வரும். ஸோ இந்த ஆனையன் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 3 வரும். காப்பர் மெட்டல் கொடுத்தாங்கன்னா 4. ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க. 1,4 பென்சோ செமிகுயினோன் ரேடிக்கல், இதுக்கு 5 வரும். இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இது எப்படி வரணும்னு நமக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் உங்களால் இதை போட முடியும். அதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மேக்ஸிமம் 1 மினிட் எடுக்கும் இல்லையா. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த 1 மினிட்டை நீங்கள் அந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு அதை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? நாப்தலின் நெகட்டிவ், நாப்தலினுக்கு எவ்வளோ கேட்டால் 25, ஆந்திரசினுக்கு வந்து 75, ட்ரைபினல் மெத்தில் ரேடிக்கல் 196. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே அடுத்த ஆன்சர் அப்படியே ஆன்சர் போட்டுடலாம் பார்த்தோன்னா. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருந்தேன், பட் இது வரவே இல்லை. சரிங்களா? என்ன மாதிரி பாருங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்கணும். அப்போ என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதுவும் என்ன மாதிரி மாஸ் நம்பர் ஈவன் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆடாக இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கும். என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கும் அந்த நியூக்ளியை எல்லாமே. ஸோ மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஈவனாக இருக்குன்னா ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி இன்ஆக்டிவ். இதில் நமக்கு ட்ரைமெத்தில்ஸ்லே நம்ம ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுவோம். இது கெமிக்கலி இன்னட், 12 ப்ரோட்டான் இன் சேம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது, ஹைலி சீல்டட். கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ இது எக்ஸாமில் கேட்டிருந்தாங்களே. அசிட்டிஃபைடு எத்தனாலாக இருந்தால் நமக்கு இந்த OH வந்து சிங்கிளெட் வரும். பியூர் எத்தனாலாக இருந்தால் இது ட்ரிப்ளெட் வரும். ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம வீடியோஸ் போடுவோம். அப்போ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இது சும்மா நோட்ஸ் அப்படின்னாலும் அதை நான் ரீட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் பின்னாடி கிளியராக கான்செப்ட் கொடுப்போம், வீடியோஸ் போடுவோம்.
நெக்ஸ்ட்டு மாஸ் ஃபயர் ஸ்பெக்ட்ரா. இதில் காமா ரேடியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட சோர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கோபால்ட் 57. இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை, சரிங்களா? ஸோ எக்ஸ்பெஷலி ஃபார் ஸ்டடீஸ் எக்ஸ்பெஷலி அயர்ன் அண்டு டின். இது பூரி சர்மா புக்கில் இருந்தது. இந்த ரிமைனிங் எல்லாமே ஒரு சிஎஸ்ஆர் கொஸ்டினும் கேட்லேயும் எதையோ கேட்டிருந்தாங்க. ஸோ மாஸ் ஃபயர் ஆக்டிவ் எல்லாமே. ஸோ அந்த டைமில் தான் இதெல்லாம் எடுத்து எழுதுனது, அந்த கீ ஆன்சர்லேருந்து. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து எழுதியிருந்தேன், சரிங்களா? பார்த்துக்குங்க. கேட்டாங்கன்னா இந்த 4 தான் இருக்குது, மேக்ஸிமம் இதுதான் வரப்போகுது. அப்போ நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அப்சார்ப்ஷன் ஃப்ரீக்வன்சி. ஆனால் என்ன மாதிரி தான் இருக்குது இதுவும், சரிங்களா? ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்ஆர்எஃப்னு சொல்லுவோம். ஸோ ரெசனன்ஸ், சரி காமா ரெசனன்ஸ், சரி நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஃப்ளோரசன்ஸ். அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து இதுக்கு எவ்வளோ பீக் வரும்னு கேட்டாங்கன்னா, இதில் வந்து எஃப்இ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ +4 அப்படின்னா டி, சரிங்களா? அப்போது D6 வரும். அப்போ 1 2 3 ஸ்ட்ராங் ஃபீல்டு சைனைடு இருக்கிறதுனால இப்படி இருக்கும். அப்போ பாருங்கள் சிமெட்ரியாக இருக்குது. இது சிமெட்ரி, இது சிமெட்ரி. அப்போ ஆர்பிட்டாலி சிமெட்ரி, லிகாண்டு சிமெட்ரியாக இருக்கு இல்லையா? அப்போ 6 லிகாண்டு சேம் லிகாண்டாக இருக்குது. அப்போ லிகாண்டு சிமெட்ரியாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமெட்ரியாக இருந்தால் ஒரு பீக் கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டாலி சிமெட்ரியாக இருக்கும். ஆர்பிட்டாலி சிமெட்ரியாக இருக்கும். ஆனால் லிகாண்டு வந்து சிமெட்ரி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே 5CN இருக்குது, ஒரு NO வந்துருச்சு. அப்போ லிகாண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 2 பீக் இருக்கும். அப்போ 2 பீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும். இதுவே அதாவது ஒன்று வந்து ஒபே பண்ணுச்சுன்னா பக்கத்தில் இருக்கும். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணல அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் இப்படி பார்த்துக்கிங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நேனோ நோட்ஸ், அதாவது மைக்ரோலையும் சுருக்கி நேனோவாக போட்டிருப்போம். அதாவது அந்த சிலபஸில் எதெல்லாம் முக்கியமாக இந்த நோட்டுக்குள்ளே இருக்குது, இந்த நோட்டு அந்த ரிவிஷன் நோட்டுக்கு உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு லைட்டாக அந்த மாதிரி நேனோ நோட்ஸ் போட்டிருப்போம். சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன், பான் மாடல், ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வீக் எலக்ட்ரோலைட். டிபே ஹெக்கல் அன்சாகர் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். டிபே ஹெக்கல் லிமிட்டிங் லாவில் வந்து அயானிக் ஸ்ட்ரென்த் இருக்குது, மீன் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், ஆக்டிவிட்டி அண்டு மீன் அயானிக் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியாஸ்ன்றதுனால இது எல்லாமே இந்த நோட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஓவர் வோல்டேஜ்னா என்ன? ஸோ அது நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். டாஃபில் படிச்சிருக்கணும். ஸோ கரோசன். ஸோ இந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் மார்க் வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? பார்பஸ் டயக்ராம் அண்ட் இவான்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பூரி சர்மா புக்கில் இருக்க கீ பாயிண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ பிரைமரி செல், செகண்டரி செல், ஃபியூயல் செல், இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யார்ட்டையுமே நோட்ஸ் இருக்காது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் இதை கூட பார்த்து கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இடத்துக்கு எழுதிக்கலாம். பிரைமரி செல்லுன்னா ட்ரை செல், மெர்க்குரி செல். பட் இதுக்கு அதாவது அந்த மெக்கானிசம்ன்றதை விட அந்த டெரிவேஷன், அதாவது சார்ஜ் ஏறும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 1 மார்க் என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரை செல்லுக்கு இன்னொன்று வந்து லெக்டான்ஜி செல். இப்போ மெர்க்குரி செல்லில் ஆனோடு என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா? ஆனோடு என்னன்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேத்தோடு என்னன்னு கேட்பாங்க. கேத்தோடு மெர்க்குரி ஆக்சைடு, ஆனோடு வந்து ஜிங்க், அவ்வளோதான். இதோட யூசஸ் கேட்பாங்க, சரிங்களா? வாட்சில் யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் பேஸ் மீட்டர் சம்திங் இருக்குது, ஸோ இயர் டிவைசஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை செல்லில் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ட்ரை செல்லை பொறுத்த வரைக்கும் இது ஆனோடு வந்து ஜிங்க் தான், MnO2 தான் கேத்தோடு. இதோட யூசஸ் வந்து ஃப்ளாஷ்லைட், போர்ட்டபிள், சரி எனக்கு சில ரேடியஸ் அண்டு டேப் ரெக்கார்டர்ஸ், சரிங்களா? ஸோ இதெல்லாம் இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூசேஜ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை, நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணலன்னா இதை கூட நீங்கள் பார்த்து எழுதிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டரி செல் பாருங்கள். இது நமக்கு பிரைமரி செல்லுன்னா தெரியும் இல்லையா? பிரைமரி செல் அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? ரீயூஸ்லாம் பண்ண முடியாது. ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி ரிமோட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா?
அதெல்லாம் பிரைமரி செல். செகண்டரி செல்னால் நம்ம அகைன் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம மொபைல் பேட்டரி அந்த மாதிரி சார்ஜ் தீர்ந்துட்டா கூட மறுபடியும் நம்மளால் சார்ஜ் போட முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, நிக்கல் கேட்மியம் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரி. பேசிக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அமாங் த ஃபாலோயிங் விச் ஒன் பிலாங்ஸ் டு செகண்டரி செல் அப்படி கேட்டிருப்பாங்க. இப்போ இதே 1 மார்க். அப்போ அதாவது 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் பாருங்கள் நீங்கள். அப்போ லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் அந்த சார்ஜ் ஆகும்போது டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அப்போது அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் தேவையில்ல. அப்போ ஆனோடுனா என்ன ஆகுதுன்னா லெட் கிரீட்ஸ் பேக்டு வித் ஸ்பாஞ்சி லெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு வந்து லெட் டயாக்சைடு. இதே நிக்கல் கேட்மியம் பேட்டரியில் வந்து ஆனோடு வந்து கேட்மியம், கேத்தோடு வந்து நிக்கல் ஆக்சைடு. இது யூஸ் பண்ணக்கூடியது கால்குலேட்டர்ஸ் அண்டு போர்ட்டபுள் பவர் டூல்ஸ். அப்புறம் லித்தியம் அயான் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆனோடாக யூஸ் பண்ணக்கூடியது லித்தியம், கேத்தோடாக யூஸ் பண்ணது MnO2. இதோட யூசேஜ் இங்கே இருக்கு இல்லையா? இதுவே போதும் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும். பிஜிடிஆருக்கு உங்களுக்கு இது ஓகே எனாஃப் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நிறைய வேணும் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்த்துங்க. ஜஸ்ட் நான் சும்மா இந்த மாதிரி நான் போட்டு படித்தேன். யாராவது ஃபாலோ பண்ணுறதுனா உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதவே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தோம். செகண்டரிலாம் தெர்மோடைனமிக்ஸ் இது கூட பாலிடெக்னிக்கில் கேட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்லி ஒர்க்காக மாற்ற முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக சம் எனர்ஜி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ கிளாசியஸ் கூற்று, என்ட்ரோபி, ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்ட்ரோபினா என்ன, சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபார்முலா, என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்ன, சரிங்களா? ஸோ ஸ்பான்டேனியஸ் எப்படி இருக்கும், நான் ஸ்பான்டேனியஸ் ஈக்லிபிரியமாக இருக்கும்போது எப்படி இருக்கும். ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இல்லையான்னு சொல்கிறது தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. எப்பவுமே ΔG வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0வாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூகாசிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோஸ் போடுவோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம் க்ளோஸில் வந்ததுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ்கேப்பிங் டெண்டன்சி வேர்டு கேட்டாலே ஃபியூகாசிட்டி. ஸோ நத்திங் பட் இஸ் எ ப்ரெஷர் தான். ஸோ மாடரேட்லி லோ டெம்பரேச்சர்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. மாடரேட்லி லோ ப்ரெஷர்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. லோ ப்ரெஷர்னா ஸோ இந்த ஃபார்முலா வரும். ஸோ எஃப்ண்டா என்ன, எஃப் நாட்னா என்ன, ஏண்டா என்ன, இதெல்லாம் கொஸ்டின்ஸில் வரும். ஸோ நீங்கள் பார்த்து எழுதிங்க. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நான் பாலிடெக்னிக்கில் எந்த ஒரு மார்க்குமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிலபஸில் இருக்க எல்லாத்துக்குமே நான் நோட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நான் என்னுடைய மார்க் வந்து பாலிடெக்னிக் 167 எடுத்துருந்தேன். சரிங்களா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம பார்ட்டீசியன் ஃபங்க்ஷனோட ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, சரி Q அப்படிங்கிறது மாலிகுலர் பார்ட்டீசியன் ஃபங்க்ஷன். மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ட்ரோபி எஸ்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஒர்க் ஃபங்க்ஷன், ப்ரெஷர். இப்போ தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷனை வந்து இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் அதோட கம்பேர் பண்ணுவாங்க. கிப்ஸ் ஃபங்க்ஷன், என்தால்பி. ஸோ இதுக்கெல்லாம் ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் நான் எடுத்து எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா இதுதான். ஸோ இப்போ இது Q அப்படிங்கிறது ஒரு மாலிகுலர் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். இது டிரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அப்போ டிரான்ஸ்லேஷன் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனாக என்ன, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது என்னென்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. தெர்மல் டீப்ராக்டிக் வேவ்லென்த். சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதை எப்படி கொடுத்துட்டு இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் தெர்மல் டீப்ராக்டிக் வேவ்லென்த். இல்லை தெர்மல் டீப்ராக்டிக் வேவ்லென்த்தை ஏதோ எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு கேட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இது அவ்வளோதான் 1 மார்க். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கான ஃபார்முலா இது. நெக்ஸ்ட்டு AAS அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதில் நிக்கல் மெட்டலுக்கு வந்து என்ன ஃப்ளேம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏர் அசிட்டிலின் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரியா சில்வருக்கும் ஏர் அசிட்டிலின் தான். சோடியம்னா ஏர் அசிட்டிலின், பொட்டாசியம் ஏர் அசிட்டிலினா. ஸோ அலுமினியம் டைட்டேனியம் மட்டும்தான் நைட்ரஜன் அசிட்டிலின் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இந்த ரேஞ்சு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதில் என்ன ஃப்ளேம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிக்கல் மெட்டல்லாம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா
ஸோ அதுக்கு என்ன ஃப்ளேம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதுக்காக தான் இது. இதுலேருந்து கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கொலிஷன் தியரி. கொலிஷன் தியரி நமக்கு அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. பட் இதில் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதில் வந்து இதை கொடுத்துட்டு இந்த கிராஃப் கொடுத்துட்டு இது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இங்கே இருக்க எனர்ஜி, இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட். இப்போ ரியாக்டன்ட் பாருங்கள் ஹை எனர்ஜியில் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் இது 50 இருக்கு, இது வந்து 10 தான் இருக்குது. சரிங்களா? அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் வந்து 50 இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் வந்து இவ்வளோ இருக்குது. அப்போ என்தால்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லோ மைனஸ் ஹை, அப்போது 10 மைனஸ் 50, அப்போ நமக்கு வரக்கூடியது -40 வரும். இந்த மாதிரி மைனஸில் வந்தது அப்படின்னா இதுதான் நம்ம எக்ஸோதெர்மிக்கு சொல்லுவோம். இந்த கிராஃப் அவங்களே கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம வந்து எக்ஸோதெர்மிக்கா எண்டோதெர்மிக்கான்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது வந்து லோவில் இருக்குது. உதாரணத்துக்கு இது நம்ம 10 வச்சுக்குவோம், இது வந்து ஹை எனர்ஜியில் இருக்குன்னா இது வந்து ஒரு 50 மறுபடியும் வச்சுருவோம். அப்போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுவோம், அதாவது லோ மைனஸ் ஹை. அப்போ 50 மைனஸ் 10, அப்போ நமக்கு 40 வருது இல்லையா? ஸோ பாசிட்டிவில் 12H இந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவில் வந்தது அப்படின்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோதெர்மிக். ஒரு கிராஃப் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ எண்டோதெர்மிக்னா ரியாக்டனோட எனர்ஜி இங்கே இருக்கும், ப்ராடக்டோட எனர்ஜி அங்கே இருக்கும், அதிகமாக இருக்கும். இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். ரியாக்டன் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ புரிஞ்சு படிக்கணும். இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நமக்கு எக்ஸாம் காலில் வந்து ஆர்கனைஸ் ஈக்குவேஷன்லாம் படிப்போம் இல்லையா? அப்போ வந்து த்ரெஷோல்டு எனர்ஜின்றது இவ்வளவு இருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்து ஸோ இது இங்கேருந்து இது வரைக்கும் ஆக்டிவேட்டட், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இது வரைக்கும் இருக்கிறதா த்ரெஷோல்டு எனர்ஜி. இப்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது எப்படி மாறுன்னு பாருங்கள். இப்போ டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா ஸோ இங்கே இப்போ உதாரணத்துக்கு இங்கே கூட ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இப்போ இப்படி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்படி இருக்கு. இதில் வந்து நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இப்போ இந்த எனர்ஜி என்ன பண்ணோம் அப்படின்னா இது இங்கே போயிடும். இப்போ ரியாக்டனோட எனர்ஜி அதிகமாகுமே தவிர நல்லா இது கொஞ்சம் இப்போ இங்கே இதுக்கு இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் த்ரெஷோல்டு எனர்ஜி. இதுக்கும் இந்த இதுக்கு இருக்கிறது தான். அப்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இந்த எனர்ஜி இங்கே இருக்கிறது இவ்வளோ தூரம் போகும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு இருக்குது ஆக்டிவேஷன் எனர்ஜி EA. இப்போ இங்கே இருக்கிறது EA தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ இங்கே ஹையாக இருக்குது, ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஹையாக இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன லோ ஆகுது இல்லையா? ஸோ லோ ஆகும். ஆனால் பாருங்கள் த்ரெஷோல்டு எனர்ஜியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. அப்போது த்ரெஷோல்டு எனர்ஜியில் நோ சேஞ்ச். புரியுதுங்களா? இதுவே நீங்கள் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ண அப்படின்னா இந்த ஆக்டிவேஷன் இது எங்கே இருக்கோ இந்த எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். சாரி, இப்போ இந்த எனர்ஜி இருக்குல்ல இது இங்கே தான் இருக்கும். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை மட்டும்தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கம்மி பண்ணும். புரியுதுங்களா? இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை டெம்பரேச்சர் கொடுத்தாலும் கேட்டலிஸ்ட் கொடுத்தாலும் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகும் பாருங்கள். அண்டு த்ரெஷோல்டு எனர்ஜி ஆல்சோ இதுக்கு உள்ளதான த்ரெஷோல்டு எனர்ஜி நமக்கு டிகிரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இதுவே டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி டிகிரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவாகுது, ஆனால் த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படியே தான் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் கேட்டலிஸ்ட் கொடுக்கும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி நமக்கு கம்மியாகும், ஆனால் அந்த த்ரெஷோல்டு எனர்ஜி வந்து நமக்கு கம்மியாகாது. புரியுதுங்களா? இவ்வளோ தூரம் இருக்கிற ஆக்டிவேஷன் எனர்ஜியை இவ்வளோ தூரமாக கம்மி பண்ணும் எது கேட்டலிஸ்ட் போடும்போது. ஆனால் இந்த டெம்பரேச்சர் போடும்போது இங்கே இருந்ததை இந்த எனர்ஜியை அதிகமாகி நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணும். இதுதான் வித்தியாசம். அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு
ஏஆர்ஆர்டி தியரி இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த 3 நேம் இருக்குது. இதுதான் பாலிடெக்னிக் டிஆர்பியில் எடுத்திருந்தாங்க. இப்போ அப்சல்யூட் ரியாக்ஷன் ரேட் தியரின்னு சொல்லலாம், டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி, ஆக்டிவேட்டர் காம்ப்ளெக்ஸ் தியரி. இது லைட்டாக மட்டும் இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்க ஒரு சில முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கும். இது கூட அந்தளவுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை, இவ்வளவு நமக்கு தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? நெக்ஸ்ட் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், இதில் லிண்டமன் வரும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் எழுதுவோம் இல்லையா, ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் நமக்கு 2 டைப் ஆஃப் ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் இருக்கு. ஒன்று வந்து ஈக்லிபிரியம் அப்ராக்சிமேஷன். ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் எழுத தெரியணும். இன்னொன்று ஷார்ட் லிவ்டு இன்டர்மீடியட், இல்லாட்டி டிரான்சியன்ட் சொல்லுவாங்க. ஸோ புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, டிரான்சியன்ட். இப்போ இதுக்கு 2 விதமான ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரேட்டு கண்டுபிடிக்க, அதாவது ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஆர்டர் கண்டுபிடிக்கிறது மொத்தம் 7 விதமாக இருக்குது. சரிங்களா? குவாண்டம் ஈல்டை வச்சு, இல்லாட்டி லைட் பாஸ் பண்ணுறோம் அதை வச்சு ஆர்டர் கண்டுபிடிப்பாங்க. குவாண்டம் ஈல்டை வச்சு எனக்கு சரியாக தெரியலாது. மற்றபடி இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை வச்சு ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் கண்டுபிடிக்கணும் ஒரு 8 மெத்தட் 7 மெத்தட் அது. புரியுதுங்களா? இப்போ லிண்டமனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் இதில் ஒரு நல்லா ஆரம்பத்தில் நல்லா படிச்சுக்குங்க. அதை அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் படிச்சுக்கணும். ஏ ஸ்டார் அப்படிங்கிறது எனர்ஜைஸ்டு மாலிகுல் கிடையாது, ஹை வைப்ரேஷன் எனர்ஜைஸ்டு மாலிகுல் ஹை வைப்ரேஷன் எனர்ஜி லெவலில் இருக்கும். நாட் ஆன் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து மேக்ஸிமம் இந்த லிண்டமன் வந்து எதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்லி கேசியஸ் மாலிகுலை பற்றி தான் பேசுவோம். சரிங்களா? டிஸ்கஸ் பண்ணுவோம் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணுறோம்னா, கேசியஸ் மாலிகுல்னால இங்கே ப்ரெஷர், அப்போ ஹை ப்ரெஷரில் என்ன வரும், செகண்ட் ஆர்டர், லோ ப்ரெஷரில் செகண்ட் ஆர்டர், ஹை ப்ரெஷரில் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு டெரிவேஷன் வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். அதாவது ஒரு நோட் 2 நோட்டாவது முடிஞ்சிருக்கணும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த டெரிவேஷன்லாம் இருக்குது, அந்த ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எக்ஸாமுக்கு இது வராது. பட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இன்கேஸ் ஏதாவது இன்டர்மீடியட் கூட வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேன்மியர் அட்சாப்ஷன், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஃபிசிக்கல் அட்சாப்ஷன், கெமிக்கல் அட்சாப்ஷன் இருக்குது. அந்த டேபிளை மட்டும் நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நோபல் பிரைஸ் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது கேசியஸ் மாலிகுலை பற்றி தான் இங்கேயும் நம்ம பேசுவோம். மேக்ஸிமம் இந்த அட்சாப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கேசியஸ் மாலிகுல் தான். ஒன்லி ஒன் மோனோ லேயர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஆல் சைட்ஸ் த சர்ஃபேஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஸோ நோ அப்சார்ப்ஷன் இன்டராக்ஷன் இருக்காது. ஸோ இப்படி வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னா ஸோ இதுக்கு இடையில வந்து இன்டராக்ஷன் இருக்காது. ஒரு இடத்துல ஒரு மாலிகுல் தான் ஆக்குபை பண்ணும். ஸோ அப்சார்ப்ஷன் மாலிகுல்ஸ் ஆர் இம்மொபைல், எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ தீட்டா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இது அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுக்கு நம்ம டெரிவேஷனுக்கு நல்லாயிருக்கும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கேயும் நம்ம கேசியஸை பற்றி படிக்கனால இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ லோ ப்ரெஷரில் ஃபஸ்ட் ஆர்டர், ஹை ப்ரெஷரில் 0 ஆர்டர். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு தெரியும், இது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெஷர், இது இன்டிபெண்ட் ப்ரெஷர். ஃபஸ்ட் ஆர்டர் அந்த கான்சன்ட்ரேஷனை வச்சு படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும். புரியுதுங்களா? அதோட ரேட் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும். 0 ஆர்டர் அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து ரேட் இருக்காது. அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷனை வச்சு படிக்கும்போது அங்கே கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல ப்ரெஷரை வச்சு படிக்கிறதுனால கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நம்ம இங்கே ப்ரெஷர் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. லேன்மியர் அப்சார்ப்ஷன் ஐசோதர்மி இஸ் அப்ளிகபிள் ஃபார் பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அண்டு as well as chemical absorption. ஸோ ரியாக்ஷன் கொடுத்து கேட்பாங்க நமக்கு எக்ஸாமில். டிசோசியேட்டிவ் அப்படின்னா ஸோ நமக்கு ஃபார்முலா இது தான் பாருங்கள், டீட்டா, இது கேட் நெட்லாம் வரும், டிஆர்பிலையும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபார்முலா என்னன்னு இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல n இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ 1/n. சரி, ஸோ 1/n வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டிசோசியேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல 2 இருக்கா? ஸோ அந்த 2வை தான் நீங்கள் கொடுக்கணுங்க. அப்போ இந்த எண்ணுக்கு போல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ரியாக்ஷன் வந்து டிசோசியேட்டிவான கொஸ்டினில் பார்க்கணும். ஸோ எண்ணுக்கு பதிலாக 2 கொடுக்கணும். இங்கேயும் பாருங்கள் 1/n n இருக்குல்ல 2 கொடுக்கணும். இதுவே டைஅட்டாமிக் இருந்தால் 2 கொடுக்குறோம். ட்ரையாக இருந்தால் 3 கொடுக்கணும். டெட்ராவாக இருந்தால் 4 கொடுக்கணும். இதுதான் சரிங்களா? இங்கே பாருங்கள் டிசோசியேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இதுவும் பாருங்கள் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். அப்போது இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெட்டு. ஸோ இதில் இந்த ஃபார்முலா மட்டும் போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி லேயர். இது வந்து ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கும். உங்களுக்கு கிராஃப் வேணும்னா இது 2 எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ எந்த கிராஃப் வந்து மோனோ லேயர் மல்டி லேயர் அப்படிங்கிறது. சரி, ஏ வந்து பின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் மோனோ லேயர். ஸோ வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லேயர். யாராவது கடைசி மினிட்ஸில் உங்களுக்கு நோட்ஸ் இல்லை அப்படின்னா இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கைனெட்டிக் போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். இதெல்லாம் பாலிடெக்னிக் ஆல்ரெடி கேன்சல் பண்ணி எக்ஸாமில் கேட்டிருந்ததுனால மறுபடியும் நாங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். அப்போ என்ன பண்ணால் இதே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டெப்பை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது என்ன ஸ்டெப்புன்னு கேட்டாங்க. சரிங்களா? அப்போ டைமரைசேஷன் இல்லாட்டி இது கேட்பாங்க. இது என்ன வரும் அப்படின்னா ஃப்ளூரசன்ஸ். அப்படி இந்த 3மே அவங்க கொடுத்துருவாங்க கொஸ்டினில். இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிங்க. ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் ரேடியேஷன். நெக்ஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கு. இது நான் எங்கேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சேன் அப்படின்னா என்சிஆர்டியில். ஸோ என்சிஆர்டி புக்கில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குல்லையா, அங்கேருந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட் யூனிட்டில் இதெல்லாம் இருந்தது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்துங்க. இது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? சன்லைட்லேருந்து வர்ற ரேடியேஷனை இவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஸோ பூமியில் பட்டு மேலே போக விடாமல் எது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப பூமிக்கு அனுப்பும். ஸோ இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருக்க இந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரேடியேஷனை மறுபடியும் பூமிக்கு அனுப்பும் இல்லையா? ஸோ அப்போ வந்து வெப்பமயமாதல் வரும். ஸோ அதுதான் லைக் உங்களுக்கே தெரியும் டீகாம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. ஆசிட் ரெயின்னா என்ன பாருங்கள். இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு மார்க் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த குறிக்கோளில் இருந்ததுனால தான் எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னே தெரியாது இல்லையா? இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன கேஸ்லாம் கேட்பாங்க, NO2 SO2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு குரூப் தியரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எக்ஸாம்பிளில் கேட்டால் பாயிண்ட் குரூப்பை தான் நாங்கள் எடுத்து எழுதியிருப்போம். சரிங்களா? ஹோமோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல் H2 N2 O2 Cl2. ஸோ லீனியர் மாலிகுல் CO2 அசிட்டிலின். ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த பாயிண்ட் குரூப் வரும். D infinity H. இது C infinity H இருக்கு இல்லையா? C infinity H இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் இருக்குது. C2Vயில் யாரெல்லாம் வருவாங்க, C3V. இவ்வளவு மட்டும் நீங்கள் டேரெக்டாக அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் எக்ஸாமுகளில் உங்களுக்கு டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். இதுக்கு எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அம்மோனியானா என்ன பாயிண்ட் குரூப்னு நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி சரிங்களா? ஏன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி என்ன சொல்கிறது, இந்த எத்தனை சிவி இருக்குது, அதாவது சிக்மா வி எவ்வளோ இருக்குது, C2 ரொட்டேஷனா C3 ரொட்டேஷனா இதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ட்ரா 1 மினிட் எடுக்கும் இல்லையா? ஸோ அது இந்த மாதிரி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி இதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸாமில் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். இந்த கொஸ்டினுக்குரிய டயத்தை இன்னொரு கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். D2Hல என்னென்ன பாயிண்ட் குரூப் இருக்குது, D5Dயில் 2 இருக்குது, ஃபெரோசினில் எக்லிப்ஸ்டு ஸ்டாக்கர்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போட்டோ கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல்லே போட்டோ கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? இந்த ஜப்லான்சிக் டயக்ராம் இருக்கும். இதில் 2 இருக்குது, நான் ரேடியேட்டிவ் ரேடியேட்டிவ். நமக்கு எக்ஸாமுக்கு வரும். ஃப்ளூரசன்ஸ்
ஸ்பின் அலௌடு வரும். ஃபாஸ்பரசன்ஸ்னா ஸ்பின் இன்வர்ஷன் ஆர் ஸ்பின் ஃபர்பிடன். இதெல்லாம் பிரைமரி ப்ராசஸ் அண்டு போட்டோபிசிக்கல் ப்ராசஸ். நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ப்ராசஸ், போட்டோபிசிக்கல் ப்ராசஸ். ஸ்பின் இன்வர்ஷன் அப்படின்னா ஏன் சொல்கிறோன்னா, இப்போ வந்து சிங்குலர் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து சிங்குலர் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு, ஸோ இப்போது இங்கே வந்து ட்ரிபிளட் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரிபிளட் கிரவுண்ட் ஸ்டேட்டு. இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிட்டு, ஸோ இது மறுபடியும் இங்கே போகுது இல்லையா. ஸோ இங்கேருந்து போகும்போது ஸ்பின் இன்வர்ஷன் ஆகும். இங்கேயே போயிட்டு திரும்ப இங்கேயே வந்தது அப்படின்னா ஸ்பின் அலௌடு. புரியுதுங்களா. இங்கே போயிட்டு வரும்போது ஸ்பின் இன்வர்ஷன் நடக்கும். புரியுதுங்களா. ஸோ இதுதான் இது கிளியராக நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு எலாபரேட்டாக வீடியோ போடும்போது நம்ம கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம். இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இப்போ ட்ரிபிளட்லேருந்து வரும், இங்கேருந்து இங்கே வரும். ஸோ இது ட்ரிபிளட்லேருந்து சிங்குலர் ஸ்டேட்டுக்கு வந்தால் இது வந்து பாஸ்பரஸ். இப்போ என்ன பண்ணி இது என்ன ரிலீஸ் பண்ண அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணும் சரிங்களா. இதுதான் லைட் எனர்ஜியை நமக்கு ரிலீஸ் பண்ணும். இதுவே பாஸ்பரசன்ஸ் அப்படின்னா சரி நமக்கு ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னா நமக்கு அதுவும் சிங்குலட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து சிங்குலட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். என்ன ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா இதுவும் இதை தான் ரிலீஸ் பண்ணும். புரியுதுங்களா. இது வந்து இந்த இன்டர் சிஸ்டம் கிராசிங் சொல்கிறோம்ல, இன்டர் சிஸ்டம் கிராசிங் இதை வந்து என்ன பண்ணும், தெர்மல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். புரியுதுங்களா. இதுலேருந்து இது இங்கே போகும்போது இது ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இதெல்லாம் அந்த போட்டிருக்காங்க இல்லையா, ரேடியேட்டிவ்னு இந்த போட்டோ கெமிக்கல் இதுதான் ரேடியேட்டிவ்னு சொல்லுவாங்க. தெர்மலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேடியேட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி இது எல்லாமே ஒரு மைக்ரோ நோட். இந்த நோட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது குவாண்டம் ஈல்டு ஃபார் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன், ஆக்டினோமீட்டர்னா என்ன, ஓசோன் லேயர், கைனெட்டிக்ஸ் ஆஃப் போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன், ஆந்திரசீன் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே போட்டோ சென்சிடைசேஷன் அண்டு கொஞ்சிங்னா என்ன, கொஞ்சிங் அண்ட் ஃப்ளூரசன், ஸ்டென்வோல்மர் ஈக்குவேஷன், ஆசிட் ரெயின், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், எக்ஸைமர். ஸோ இதெல்லாம் என்னன்றதை நோட்ஸ் எடுத்து. ஸோ இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா. ஸோ இது மாதிரி நிறைய, அதாவது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் டிபே ஹேக்கல் லிமிட்டிங்லாம் மட்டும் ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு அடிக்கடி எக்ஸாமுக்கு வரும். புரியுதுங்களா. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ நான் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கீங்கன்னா இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் நல்லா படிச்சுக்குங்க. கண்டிப்பாக இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது தெரிஞ்சால் தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ண முடியும். அது மாதிரி இந்த கால்குலேஷன் ட்ரிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கால்குலேஷன் ட்ரிக்லாம் இருக்குல்லையா. உதாரணத்துக்கு இப்போது 16 × 0.25 இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும். ஸோ நம்ம உட்காந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம 0.25 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/4 எழுதலாம் சரிங்களா. இப்போ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு 4 வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா கால்குலேஷன் ட்ரிக் யூஸ் பண்ணணும். அப்போனா தான் என்ன பண்ணும் எக்ஸாமுகளில் நம்ம டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். சில வேல்யூலாம் என்ன பண்ணும், வேல்யூஸ்னால் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ E = H ஃபார்முலா இருக்குது. அப்போது இதில் இல்லை இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா C/λ. ஸோ இதுக்கு போல் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா C/λ யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூ நமக்கு தெரியும் 6.626. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எப்பயுமே மாறாது இல்லையா. × 3 × 10⁸. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணப்போ நம்ம வரக்கூடிய வேல்யூ வந்து 19.8. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போது நம்ம இதெல்லாம் போட்டு எக்ஸாம்களில் ஒர்க் அவுட் பண்ணி இதை எழுதி மல்டிப்ளிகேஷன் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதெல்லாம் ஃபைனலாக இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர்ற ஃபைனல் ஆன்சர் தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் எக்ஸாமில் கரெக்டாக டைமை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ரொம்ப வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது இல்லையா. நெக்ஸ்ட்டு குவாண்டமில் இருக்க ஷார்ட்ஸ் நோட் அண்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இதில் ரிமைனிங் யூனிட் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரிமைனிங் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இன்ஆர்கானிக்கோட சேர்த்து கொடுக்குறேன். குவாண்டம் அண்ட் இன்ஆர்கானிக் மைக்ரோ நோட்ஸ் அது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ நோட்ஸ் பிடிச்சிருக்கு சார், நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் யாராவது விரும்புனீங்க அப்படின்னா
இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறாங்களே, டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்மியான மார்க் தான் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆனால் அவங்க சென்டரில் படிக்கும்போது அந்த சென்டரில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய மார்க் எடுக்கிறாங்க. அவங்க அந்த சென்டரில் வைக்கிற டெஸ்ட்டில் ஒரு 40னா அதில் அவங்க 38 எடுக்கிறாங்க. நம்ம வைக்கிற டெஸ்ட்டில் அவங்க 8, 9 தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் சார் இப்படி நாங்கள் இப்படி கம்மியாக எடுக்கிறோம்ல, என்ன ரீசன் கேட்டப்போ அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்க சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை அவங்க கொடுக்குற மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா, ஸோ அவங்க அதை கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. அது அவங்க அப்படியே பைகாட் பண்ணிட்டு போய் அந்த டெஸ்ட் எழுதி அவங்க இந்த மாதிரி ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டெஸ்ட் வைக்கிறோம்னா அதில் கான்செப்ட் இருக்கிறதுனால ஸோ அவங்களால என்ன பண்ண இப்போ ஸோ நான் அதுதான் அவங்க சொன்னேன், நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எப்படி படித்து அந்த டெஸ்ட் எழுதுனீங்க. ஸோ இன்கேஸ் அந்த நீங்கள் படித்ததில் அதே கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒருவேளை இங்கே கம்மியான மார்க் எடுக்கலாம், அது ரீசனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? அந்த அளவுக்கு நமக்கு தெரியாதுலேயே அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அடிக்க முடியும், புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தில் எங்களுக்கு எதாவது நடத்தி விடுங்க சார்ன்னு சொல்கிறாங்க. 2 மாதத்தில் நடத்துறது வந்து வேஸ்ட். ஏன்னா இது பெரிய யூனிட், ஒரு 8 மாதமாவது எடுக்குங்க. ஏன்னா பயங்கரமான பிளான் பண்ணி தான் படிக்கணும். 2 மாதத்தில் நீங்கள் கோச்சிங் போனாலும் எனக்கு தெரிஞ்சு மணி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் டிஆர்பி தான் ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.